Hi, hello and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோல maxillary nerve பார்க்கலாம். This is the second video of the trigeminal nerve. Trigeminal nerve அப்படிங்கிறது 5th cranial nerve. அதோட second branch ஆன maxillary nerve தான் நம்ம பார்க்க போறோம் V2. So you already know 5th, 6th, 7th cranial nerve emerges from the pons. அப்போ 5th cranial nerve ஆன இதுவுமே ponsல இருந்து emerge ஆகுது. நம்ம ஆல்ரெடி previous வீடியோல பார்த்துட்டோம். இதுல motor root இருக்கு, சென்சரி ரூட்டுமே இருக்குது. ஸோ மோட்டார்லேருந்து ஒரே ஒரு நர்வ் வரும், தட் இஸ் மேண்டிபுலார் நர்வ். இந்த சென்சரியிலேருந்து ரெண்டு ரூட் வருது. ஒன்று வந்து ஆப்தால்மிக், இன்னொன்று வந்து மேக்ஸிலரி. அந்த மேக்ஸிலரியான V2 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த கேங்லியான் பேர் வந்து ட்ரைஜெமினல் கேங்லியான். ட்ரைஜெமினல் கேங்லியானில் ரிலே ஆகிட்டு தான் இது வந்து நர்வ் ஃபைபர்ஸ் வெளில வரும். ஸோ இந்த V2 பற்றி பார்க்கலாம். தட் இஸ் மேக்ஸிலரி நர்வ். இது வந்து லேட்டரல் வால் ஆஃப் த கேவர்னஸ் சைனஸில் பாஸ் ஆகிட்டு அப்படியே வந்து இட் வில் பி பாசிங் த்ரூ எ foramen called foramen rotundum. ஸோ foramen rotundum வழியாக இது வந்து வெளியில் வருது. வெளியில் வந்துட்டு இட் வில் பி கோயிங் இன்சைட் த ஃபிஷர் கால்ட் inferior orbital fissure. ஸோ முன்னாடி பார்த்த நர்வான ஆப்தால்மிக் நர்வ் வந்து இட் வில் பி பாசிங் த்ரூ த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர். இந்த மேக்ஸிலரி நர்வ் வந்து இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷருக்கு வழியாக பாஸ் ஆகிட்டு இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷரில் அட்டாச் ஆகிருக்கிற கெனலுக்கு பேர் தான் இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் கெனல். இந்த இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் கெனல் வழியாக இப்படியே வெளியில் வந்து ஒரு குட்டி குட்டி பிரான்ச்சஸ் கொடுக்கும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் இருந்து முக்கியமாக ஒரு 3 நர்வ் வந்து எமர்ஜ் ஆகும். எப்போ வந்து இந்த மேக்ஸிலரி நர்வ் வந்து இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷரை க்ராஸ் பண்ணி இந்த கெனல்குள்ளே போகுதோ அப்போ நம்ம இந்த நர்வோட பேரை வந்து இன்ஃப்ரா ஆர்பிட்டல் நர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃப்ரா ஆர்பிட்டல் நர்வ். ஓகேவா? இந்த மேக்ஸிலரி நர்வ் இன்ஃப்ரா ஆர்பிட்டல் ஃபிஷருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேங்லியான் வந்து இது மேலே அட்டாச் ஆகும். ஒரு கேங்லியான் வில் அட்டாச் வித் திஸ் மேக்ஸிலரி நர்வ். இந்த கேங்லியானோட பேர் தான் டெரிகோ பேலட்டைன் கேங்லியான். இந்த கேங்லியான் பேர் தான் டெரிகோ பேலட்டைன் கேங்லியான். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஸோ V2 அப்படிங்கிற மேக்ஸிலரி நர்வ் வந்து கேவர்னஸ் சைனஸ்குள்ளே பாஸ் ஆகிட்டு அப்படியே வெளியில் வந்து foramen rotundum வழியாக வெளியில் வரும். வெளியில் வந்துட்டு இட் வில் பி பாசிங் இன்டு த இன்ஃப்ரா ஆர்பிட்டல் ஃபிஷர். அதுக்கு முன்னாடி ஒரு கேங்லியான் வந்து இது மேலே அட்டாச் ஆகும். அதுதான் வந்து டெரிகோ பேலட்டைன் கேங்லியான். எப்போ இந்த இன்ஃப்ரா ஆர்பிட்டல் ஃபிஷரை இதுக்குள்ளே இந்த மேக்ஸிலரி நர்வ் பாஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் இந்த நர்வை நம்ம இன்ஃப்ரா ஆர்பிட்டல் நர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃப்ரா ஆர்பிட்டல் நர்வ். இப்போது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இன்ஃப்ரா ஆர்பிட்டல் ஃபிஷருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு பிரான்ச் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 பிரான்ச் கொடுக்கும். போனதுக்கப்புறம் உள்ள கெனலுக்குள்ளே போனதுக்கப்புறம் 2 பிரான்ச் கொடுக்கும். ஸோ ஆர்பிட்டுக்கு கீழே இங்கே என்ன இருக்குன்னா பேலட். ஸோ பேலட்டும் டீத்தும், பேலட் அண்ட் டீத் நான் வச்சுக்கோங்க. இதை வந்து பேலட் அண்ட் டீத்து. ஸோ இதுக்கு வந்து 3 பிரான்ச் கொடுக்கும். ஸோ நான் என்னென்ன பிரான்ச் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் இருக்குது. ஸோ இது ஆன்டீரியர் சைடு இல்லையா? ஸோ இந்த பிரான்ச்சுக்கு பேர் ஆன்டீரியர் சுப்பீரியர் ஆல்வியோலார் பிரான்ச். ஆன்டீரியர் சுப்பீரியர் ஆல்வியோலார் பிரான்ச். ரெண்டாவது பிரான்ச் பேர் மிடில் சுப்பீரியர் alveolar branch. The third branch பேரு posterior superior alveolar branch. ஸோ alveolar அப்படின்னாவே டீத்துக்கு, இந்த பேலட் மேலே ஃபிக்ஸ் ஆகிருக்கிற டீத்துக்கு எல்லாமே சப்ளை பண்ணும். ஸோ ஆன்டீரியரில் என்னென்ன டீத் இருக்குது உங்களுக்கே தெரியும். இட் இஸ் இன்சிசார் டீத்தும் அப்புறம் கெனைன் டீத்தும். ஸோ அதுக்கெல்லாம் இது சப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ப்ரீமோலார் இருக்குது. ஸோ ப்ரீமோலாரை வந்து இந்த மிடில் சுப்பீரியர் ஆல்வியோலார் பிரான்ச் சப்ளை பண்ணும். தென் லாஸ்ட்டாக இருக்கிற மோலார் டீத்ஸ் எல்லாமே வந்து போஸ்டீரியர் சுப்பீரியர் ஆல்வியோலார் பிரான்ச் வந்து சப்ளை பண்ணும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த maxillary nerve. I repeat, pons ல இருந்து
சென்சரி ரூட்டும் வரும், மோட்டார் ரூட்டுமே வரும். வந்து ட்ரைஜெமினல் கேங்லியானில் ரிலே ஆகிட்டு தான் V1 ஆன ஆப்தால்மிக், V2 ஆன ஆக்சிலரி அண்ட் V3 ஆன மேண்டிபுலார் நர்வுக்கு பிரான்ச் வருது. நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸிலரி நர்வ் தான் பார்த்தோம். இட் இஸ் பியூர்லி a சென்சரி பிரான்ச். மேக்ஸிலரி நர்வ் அப்படிங்கிறது பியூர்லி சென்சரி. ஆப்தால்மிக்கும் மேக்ஸிலரி பியூர்லி சென்சரி. இந்த மேண்டிபுலார் மட்டும்தான் மோட்டார். ஸோ இந்த V2 அப்படியே வந்து இட் வில் பி பாசிங் த்ரூ த லேட்டரல் வால் ஆஃப் த கேவர்னஸ் சைனஸ். அப்படியே கேவர்னஸ் சைனஸ் வழியாக வந்து வெளியில் வந்து ஃபொராமன் ரொட்டன்ட்ரம் வழியாக வெளியில் வரும். வெளியில் வந்து இட் வில் பி கிவிங் an attachment to a ganglion called pterygopalatine ganglion. pterygopalatine ganglion இது வந்து மறுபடியும் இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷருக்குள்ளே போகும். அதுக்கு முன்னாடி ஒரு மெயின் பிரான்ச் கொடுக்கும். உள்ள இந்த இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷருக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த நர்வை நம்ம இன்ஃப்ரா ஆர்பிட்டல் நர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃப்ரா ஆர்பிட்டல் நர்வ். இந்த கெனலுக்கு பேர் இன்ஃப்ரா ஆர்பிட்டல் கெனல். இதுக்குள்ளே இருக்கிற அந்த நர்வு தான் நம்ம இன்ஃப்ரா ஆர்பிட்டல் நர்வ்னு சொல்கிறோம். இந்த ஃபிஷருக்கு முன்னாடி ஒரு பிரான்ச்சும், இந்த ஃபிஷரை பாஸ் பண்ணி இந்த கெனல்லேருந்து 2 பிரான்ச்சும் எமர்ஜ் ஆகும். ஸோ அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் என்னென்னா anterior superior alveolar branch which is supplying the incisor and canine, middle superior alveolar branch which is supplying the molar teeth, and posterior superior alveolar branch which is supplying the molar teeth. So in the posterior superior alveolar branch மட்டும் is the direct branch of maxillary nerve. இது வந்து டைரக்டாக மேக்ஸிலரி நர்வோட பிரான்ச்சு. இது ரெண்டுமே யாரோட பிரான்ச் அப்படின்னா இந்த இன்ஃப்ரா ஆர்பிட்டல் நர்வோட பிரான்ச். ஓகே, so that is all about the course and distribution of the maxillary nerve. If you find this video useful, please like, share and subscribe. We will see the next nerve, that is mandibular nerve, in the upcoming video. Thank you.